liveonwoods.comக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். liveonwoods.com தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகை எதுவானாலுமே இருக்கட்டுமேங்க, நம்ம முதலா ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யார் நடிச்சிருக்கா, அந்த படத்தோட டைரக்டர் யாரு, படம் எப்படி இருக்கும், ஹீரோயின் யாரு, மியூசிக் டைரக்டர் யாரு, பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா இருப்போம். அந்த மாதிரி விஷயம்தான். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கலுக்கு வர இருக்கிற படங்களுடைய சின்ன தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போறது. இந்த பொங்கலுக்கு வர இருக்கிற படங்கள்ல கெத்து, இந்த படம் உண்மையாலுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்பவே கெத்துன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? சந்தானமே இல்லாம, அதுவும் முதன்முறையா காமெடியே இல்லாம, அதாவது காமெடி இருக்கும் ஆனா இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த ஆக்ஷன் பிலிமா நமக்கு கொடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம். இந்த படத்தை மான் கராத்தேயோட இயக்குனர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜோடி போட போறது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, கலர்ஃபுல் லேடின்னு சொல்லலாம், எமி ஜாக்சன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இசை. மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரிஸ் ஜெயராஜ் தான். அப்புறம் என்ன சொல்லணும், இந்த படங்கள்ல பாடல் கம்மியாவா இருக்கும், ரொம்பவே அற்புதமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா பொங்கல் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே தாங்க ஆகணும். அடுத்த படம் பார்த்தோம்னா தாரதப்பட்டை. இந்த படத்தோடைய இயக்குனர் பாலா ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த படம் வரதுக்கு எப்படி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆகும். ஆனால் அப்படி வந்தாலும் அது செம்மையான படமாக தாங்க இருக்கும். சும்மாவே தாரதப்பட்டெல்லாம் கிளியுன்னே சொல்லலாம். இந்த படம் தாரதப்பட்டையா, அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. நானும் ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, பாலா படம் அப்படின்னாலே ஒரு முக்கியமான விஷயம் தான். அதை காட்டிலும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோடைய இசைன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நம்ம வேற யாரு, இளையராஜா தான் இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சாருக்கு இந்த படம் 1000வது படமா. அப்போ எப்படி இருக்கும், ரொம்பவே மியூசிக்கலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. படமும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த படத்தோடைய கதாநாயகி யாருன்னு பார்த்தோம்னா வேற யாரு, சசிகுமாரும் நம்ம வரலட்சுமி சரத்குமார் தான் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமாரை பார்க்க அசல் கரகாட்டக்காரி மாதிரி இருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ பிரமாண்டமாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே. தாரதப்பட்டை எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, கிளின்னு கிளிய மட்டும் போகுதுங்க. அடுத்த படம் பார்த்தோம்னா கதகளி. இந்த படத்தோடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா பாண்டியராஜ். இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கவர் யாருன்னு சொன்னா நீங்க ஹீரோ யாருன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா. அப்பனா ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரு, நம்ம விஷால் தாங்க. விஷாலுக்கு ஜோடி போட்டிருக்காங்க கேத்ரினா தெரசா மற்றும் ரெஜினா கேசன்ட்ரோ. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப அழகாவே நடிச்சிருக்காங்களாம். எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த படங்களை பார்க்கறதுக்காக. ஸோ நானும் உங்க கூட சேர்ந்து வெயிட் பண்றேன். அடுத்ததா பார்க்க போற படம்னு பார்த்தோம்னா ரஜினி முருகன். இந்த படத்தை பொன்ராம் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, அதாவது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே பிடிச்ச அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடி போட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். காமெடி ஜேர்னியை ரொம்பவே அழகா கொண்டு போறதுக்காக நம்ம சூரி நடிச்சிருக்காரு. இந்த படத்திற்கு இமான் இசையமைச்சிருக்காங்க. ரஜினி முருகன் இப்போ வருது, அப்புறம் வருது, எப்பப்பா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவலை தாண்டி அப்பாடா வந்தாச்சு, அதுவும் பொங்கலுக்கு ஸ்பெஷலா வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா.